அப்படியே பேசிட்டு அவளுடைய ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் வந்து யாரையும் அட்டன் பண்றதா இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால வந்து நான் யாரையும் மீட் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அவனுடைய மேனேஜர் என்ன பண்றான், இவர் ஒரே ஒரு கஸ்டமர் தான், இவரை மட்டும் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரை போய் யார் அப்படின்னு மீட் பண்ணும் போது அவர் தாங்க நம்ம ஹீரோ ஜங்குவான். நம்ம ஹீரோ ஜங்குவானை பார்த்து ஒரு நிமிஷம் டூடுலி மயங்கி போயிடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட ஃபேஸ் கட்டு எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நீ தானே என்னோட காலேஜ் எக்ஸ், நான் எதையும் மறக்கல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹியூமன்னாலே லவ் வர்றது சகஜம்தான், அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டு டூடுலியோட விசிட்டிங் கார்டை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு ஜங்குவானோட விசிட்டிங் கார்டை அவர் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. சொல்லி வாய மூடலாம், அதுக்குள்ளே வச்சுட்டாங்க சீனன்ற மாதிரி. நம்ம டூடுலி ஏந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கேக் பறந்து வரும். அதாவது சர்வ் கையிலேருந்து தவறி பறந்து வரும், டூடுலி மேலே படுறதுக்கு வரும். நம்ம ஹீரோ வந்து உடனே ஹீரோயினை கவர் அப் பண்ணி கையில் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த கேக்கை இன்னொரு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. இப்போ அப்படியே ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் வைக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஜங்குவான டூடுலி க்ளோஸ் அப்ல பார்த்தது இல்லைல்ல. க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே வாவ் நீ செம்ம ஹேம்சமா இருக்க, செக்ஸியா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் இன்னும் க்ளோஸா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவான் சொல்றாரு. ஐயோ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டூடுலி அங்கிருந்து ஓடியே போயிடுறா. நம்ம ஜங்குவான் என்ன பண்றாரு, அந்த கேக்கை தூக்கி போடாம அப்படியே அந்த கேக்கை வச்சுட்டு வெட்டுறதுக்காக பாத்துட்டு இருக்காரு. டூடுலி வேகமா ஓடினாங்க இல்லையா, அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்னதான் இருந்தாலும் அவன் ரொம்ப ஹேம்சமா இருக்கான்ல, செம்மையா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. போன சீன்ல ஒருத்த ஹார்ட் அட்டாக்ல செத்துருவான்ல, அவனோட அல்லக்கையெல்லாம் வந்து ஜங்குவான் கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு ஜங்குவான் என்ன சொல்றான், ஒரு நிமிஷம் நிறுத்தியா, ஒரே நிமிஷம் நிறுத்து, நான் இந்த கேக்கை மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸு கேக்கை வெட்டி எடுக்கிறான். அந்த கேக்கை தூக்கி கடாசிட்டு அந்த ஃபுல் கேக்கையுமே அவனுடைய கையால பிசைஞ்சு வீணாக்கிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, இன்னும் வந்து மேக்கப் போட்டுட்டே தான் இருக்கா. லிப்ஸ்டிக் போடுறா, ஐலைனர் போடுறா, எல்லாம் போட்டுட்டு இங்க அது சரியில்லை இங்க இது சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கா. சரி மேக்கப் போட்டது போதும், ஆசாசியா போய் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த கேக் ஃபுல்லாவே நாசமா போயிருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்க கேக்க ஜங்குவான் அப்படின்னு கேட்கும் போது, ஏய் கேக் வேஸ்டா போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே குட் பாய் மை எக்ஸ், நம்ம திரும்ப சந்திக்கலாம், பாய் பாய் ஜங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அந்த வீணா போன கேக்கை பார்த்த உடனே அவளுக்கு மனசே உடஞ்சு போகுதுன்னு தான் சொல்லணும்.